ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வாழும் போதே வழங்குங்கள். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் தன்னுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய பணத்தை வடக்கு அயர்லாந்தில் அமைதி திரும்புவதற்காகவும் வியட்நாமின் சுகாதார அமைப்பை நவீனமாக்கவும் தானம் செய்தார். அவர் இறக்கும் முன் நியூயார்க்கில் உள்ள ஒரு தீவை தொழில்நுட்ப மையமாக மாற்ற $350 மில்லியன் சுமார் 35 கோடி பணத்தை செலவு செய்தார். அவர் சொல்கின்றார், நான் வாழும்போது தர்மம் செய்வதில் வலுவான நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். தாமதமாய் வழங்குவதில் அர்த்தமில்லை. இறந்த பின் கொடுப்பதை விட வாழும்போது கொடுப்பதே அதிக மகிழ்ச்சியை தரும் என்று கூறுகின்றார். வாழும்போதே வழங்குங்கள் என்ற அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான அணுகுமுறை என்று பாருங்கள். பிறவி குருடனை பற்றி யோவான் குறிப்பிடும்போது, இயேசுவின் சீசர்கள் யார் செய்த பாவம்? வசனம் அதிகாரம் 9 வசனம் 2 என்று கேட்டனர். அதற்கு இயேசு, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு எப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். வசனம் 3, 4. நம்முடைய வேலை இயேசு போன்று அற்புதங்களை நிகழ்த்துவதாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றை அன்பின் ஆவியோடே நாம் செய்ய முன்வர வேண்டும். நம்முடைய நேரம், பொருட்கள், செய்கைகள் ஆகிய எல்லாவற்றிலும் தேவனை பிரதிபலிக்கும் பொருட்டு நாம் கொடுக்க முன்வருதல் அவசியமாகும். தேவன் உலகை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததால் அவரை தந்தார். பதிலுக்கு நாமும் வாழும்போதே கொடுத்து வாழ பழகுவோம். கூறினவர் ஜான் பிளேஸ். கொடுப்பது என்று வரும்பொழுது நீங்கள் தாமதிக்கும் ஒரு விஷயம் எது? உங்களுக்கு நாம் வாழும்போதே வழங்குவது என்பதற்கு தோன்றும் அர்த்தம் என்ன? கொடுக்கும் தேவனே, இன்று நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு காண்பியும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.